கையிட்டு ஒரு கழுவுனா தான் வேலையாகும். சரி, வெங்காயம் மிளகாய் வெட்டுட்டா? வெட்டு. வெட்டு. சரி, சுடுசோரே வச்சுக்கலாம். வெங்காயம் மிளகாய் தாளி சுட்டாச்சு. நல்லா வெங்காயம் மிளகாய் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச சாந்தெல்லாம் ஊற்றி நல்லா எண்ணெய் விரலை துவட்டி அப்புறம் 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டு திரண்டு வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி அது திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மீனை உள்ளே எடுத்து போட்டோம்னா ஜம்முன்னு போகுது. சரி, கொஞ்சம் வேவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வேகு. உப்பத்தூளி போட்டங்காட்டிக்கு தக்காளி பழம் தண்ணி விட்டுட்டு பாரு. ஆமாம், 1/2 மணி நேரத்தில் குழம்பாயிரு, ஒரு 1/2 மணி நேரத்தில் சோறாயிரு. சரியா? விருப்பு வர்றதுக்குள்ள குளிர் அடிக்கிறதுக்குள்ள ஒரு மட்டன் சாப்பிட்டுடலாம். நல்லா இருக்கு. சுட சுட சாப்பிட்டோம்னா அந்த குளிருக்கு மீன் குழம்பு சும்மா ஜாமுன் இருக்கு. தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் கரைஞ்சி நல்லா செவேன்னு வரும், நல்லா கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் தான் சாந்தரைச்சி ஊற்றணும். இந்த விறகடுப்பில் செய்கிறது நல்ல ருசி மீன் குழம்புக்கு. நல்லா இஞ்சிட்டு தம் கட்டிக்கல. நல்லா இருக்கும் போது இந்த உயிர் இருக்கக்கூடாது, போயிடணும்னு. அதான் எத்தனை சீர அளவு? என்ன சீல உனக்கு? என்ன சீல அளவு? நான் இருக்கிறவனுக்கு சோறாக்கி போடுறதுக்கு. அப்புறம் என்ன வேணுங்கிறது வாங்கிட்டு வந்து கொடுத்து தின்னுட்டு கம்முன்னு பாட. ஏன் உயிர் போகணும்னு ஆசைப்படுறேன்.